இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராமா, நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? ஆமாங்க ஐயா. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸ்ன்னு எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வீட்டை காலி பண்ணி புவனேஸ்வரிக்கு கொடுத்துட்றேன். மாயா, என்ன மாமா இப்படி சொல்றாரு? அவர் குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அத எப்படி தடுக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. பரவாயில்ல, இப்பவாவது நியாயமா பேசுறீ, சந்தோஷம். நாளைக்கு 10 மணிக்கு உன் வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு நான் வருவேன். வீட்டோட சாவி என் கையில இருக்கணும். ரகுராமா, பரம்பரையா அந்த வீட்டுல நீங்க வாழ்ந்திருக்கீங்க. உங்க பாட்டம் பூட்டம்லாம் இருந்த வீடு அது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது கோயிலுக்கு சமம். நல்லா யோசிச்சு சொல்லு. எனக்கு என் குடும்பம் கௌரவமா வாழ்ந்தா போதும். புவனேஸ்வரி கேட்ட மாதிரி வீட்டை கொடுத்துடுறேன். ஐயா, அப்போ தீர்ப்பை நீங்களே சொல்லிருங்க ஐயா. இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா ரகுராம் குடும்பத்த ஆளுங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அவரு நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிறாரு. புவனேஸ்வரி, நீ கேட்ட மாதிரி அவங்க வீட்டை உனக்கு கொடுத்துருவாங்க. நானே வந்து வீட்டு சாவியை உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். ஆனா ஒண்ணு, என்னைக்கா இருந்தாலும் நல்ல எண்ணம் தான் ஜெயிக்கும், கெட்ட எண்ணம் ஜெயிக்காது. நீ எவ்வளவு பெரிய தப்பான காரியம் பண்ணிருக்கன்னு மத்த யாருக்கும் தெரியலனாலும் உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே பண்ற தப்புக்கு ஆண்டவன் பதில் கேட்காம விடவே மாட்டான். நீ செய்யற தப்புக்கான பாதிப்பை ஒரு நாள் நீ உணரத்தான் போற. அந்த புவனேஸ்வரி நினைச்சதை செஞ்சிட்டு இருக்கா. என்ன சொல்ற? புவனேஸ்வரி அவர்களிடம் நாங்கள் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு எங்கள் பெரிய வீட்டின் மொத்த உரிமையையும் நாங்கள் புவனேஸ்வரி அவர்களின் பெயருக்கே எழுதி கொடுக்கிறோம். எழுதி கொடுத்த மாதிரி உங்க வீடு எனக்கு வந்தாகணும். ஐயா, எங்க வீட்டை புவனேஸ்வரிக்கு கொடுத்துறேங்க ஐயா. என்ன கதர் சொல்ற? அப்படின்னா அப்பா வீட்டை குடுக்கறேன்னு சொல்லிட்டாரா? பஞ்சாயத்துல பேசி முடிவே பண்ணிட்டாங்க. நாளை காலையில வீட்டை புவனேஸ்வரி கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எல்லாமே அந்த புவனேஸ்வரி பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கா. எப்படியோ ஏமாத்தி சைன் வாங்கியிருக்கா. அவள நல்லாவே இருக்க மாட்டான். நம்ம குடும்பத்தை அவன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளா? அந்த வீடை குடுக்கறேன்னு சொன்னப்போ அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. 100 வருஷமா நம்ம குடும்பம் வாழ்ந்த வீடு அது. அந்த வீடு கையை விட்டு போக போகுதுன்னு நினைச்சாலே தாங்கிக்க முடியல கது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் வேணா எங்கேயோ பிறந்திருக்கலாம். ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் வளர்ந்தது எல்லாமே அந்த வீட்டுல தான். என் அப்பா எப்படி இதை தாங்கிப்பாரு? எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம குடும்பம் எப்பவுமே அந்த வீட்டுல தான் இருக்கணும்னு அப்பா எப்பவுமே சொல்லுவாரு. இப்ப அந்த வீடு கை விட்டு போச்சுன்னா அப்பா அடைஞ்சு போயிடுவாரு. ஐயோ 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 கடவுளே, என்னப்பா இது? வீட்டை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அத்த, அந்த புவனேஸ்வரி ஏதோ சதி பண்ணிருக்கா அத்த. இவங்க 3 பேரும் கடன் வாங்குறதுக்காக போட்ட கையெழுத்த அவ வீட்டை கொடுக்கறதா மாத்தி எழுதியிருக்கா. டேய் சிவா, என்னடா, எதுக்குடா அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க? அம்மா, அந்த வைத்தியநாதன் கிட்ட சீனுக்கு கடன் வாங்குறதுக்காக தான் நாங்க கையெழுத்து போட்டோம். ஆனா பத்திரம் எப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கே ஒண்ணும் புரியலம்மா. ஏங்க, நீங்க எங்க வீட்டை விட்டு கொடுக்கறேன்னு சொன்னீங்க? டேய் ரகு, இது நம்ம வீடுடா.
பரம்பரை பரம்பரையா நாம வாழ்ந்த வீடு. இதை விட்டுட்டு போறோம்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? ஏன்டா அப்படி சொன்ன? எனக்கு வேற வழி தெரியலம்மா. நான் அப்படி சொல்லலைன்னா புவனேஸ்வரி கோர்ட்டுக்கு போய் நம்மளை அசிங்கப்படுத்துவா. சினு, உனக்கு பணம் தேவைப்படும் போது என்கிட்ட கேட்டுக்கலாம். அத விட்டுட்டு எவனையோ ஒருத்தரை போய் நம்புன. அதோட விளைவுதான் இது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. இப்படி எல்லாம் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. பத்திரத்தை படிச்சு பார்த்து தான் நாங்க சைன் பண்ணோம். எப்படி மாத்தினாங்கன்னு எதுவுமே புரியல. மன்னிச்சிருங்கண்ணே. உங்ககிட்ட சொல்லாம நாங்க இத பண்ணிருக்க கூடாது. இப்போ எங்களால தான் இந்த வீடு. எனக்கு என் தம்பி தங்கச்சி குடும்பம் தான் முக்கியம். இந்த வீடு இல்ல, இது வெறும் வீடு தான்டா. ஆழ்ந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாது. ஆனா நம்ம வீட்டை விட நம்ம குடும்பம் தான் முக்கியம். நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான் முக்கியம். மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எல்லாம் என்னாலதான் மாமா. என் முட்டாள்தனத்தாலதான் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. எழுதுடா. முடிஞ்சதை பத்தி பேசி இனிமே எதுவும் ஆக போறதில்ல. இந்த தடவை புவனேஸ்வரி ஜெயிச்சிட்டா. அவன் நினைச்சதை சாதிச்சிட்டா. ஆனா உண்மை கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கும். சார், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மேடம். 2 நாளைக்கு முன்னாடி யாராவது புவனேஸ்வரி இல்லனா அவர் பேர் என்ன சீனு? வைத்தியநாதன். வைத்தியநாதன் இந்த 2 பேர்ல யாராவது பத்திரம் எழுதிருக்காங்களா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல சார், எங்க ப்ராப்பர்ட்டி ஒன்னு எழுதி வாங்கியிருக்காங்க. அந்த பத்திரத்துல ஒரு டவுட் இருக்கு சார். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான். சரி இருங்க, பார்த்துட்டு சொல்றேன். ஆமா சார், வைத்தியநாதங்கிற பேர்ல 2 சை பத்திரம் ஒரே மாதிரி வாங்கியிருக்காங்க. சார், அது குடும்பல படிச்சு பார்க்கறேன். திரும்ப போலீஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாலே, கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்க.